ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஹலோ, வீட்ல யாராவது இருக்குதியலா? கடவுளே, டான் மட்டும் வீட்ல இருந்துடக்கூடாது. ஹலோ, நல்லா இருக்கேன் துளசி. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு நிக்க? இந்த வழியா போயிட்டு இருந்தேன் பாத்துக்கா, தண்ணி தாகமா இருந்தது. அதான் இதானே உன் வீடு? ஆமா, இதான் என் வீடு. அதான் நம்ம கூட படிக்க பிள்ளைக்கு வீடு தானே. தவிச்ச வாய்க்கு ஒரு கப் தண்ணி கூட தரமாட்டியா? தருவேங்க நம்பிக்கையில தான் வந்தேன். ஒரு கப் தண்ணி கூட தர மாட்டேனா நினைச்சேன். நின்னுக்கா, நான் எடுத்துக்கிட்டு வரேனா? என் மனசுல இருக்கிறத துளசி கிட்ட சொல்லிட்டு போறது வரைக்கும் டான் இந்த திசைக்குன்னு வந்துடக்கூடாது. டான் மட்டும் வந்தாரு, என் வாய் குளறியதுலே கண்டுபிடிச்சிடும். எப்படியும் இன்னைக்கு லீவு நாள் தானே, காலமே எந்திரிச்சதான் கிரவுண்டுக்கு போயிருப்பாரு. இன்னைக்கு எப்படியாவது இவகிட்ட காதல சொல்லிடணும். இல்ல முரளி, டப்டி. கூடு துளசி. குடி. வீட்ல அரவமே இல்ல. டான் வீட்ல இல்லையோ? இன்னையாவது காணோம், அவனை தேடியே வந்தேன். இல்ல, நான் யாரையும் தேடி வரையல. தாகத்துக்கு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு தான் வந்தேன். அப்பனா குடி. முரளி, தண்ணிய குடிச்சதான் உன் மனசுல இருக்கிறத இவளுக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிரு. ரொம்ப தேங்க்ஸ் துளசி. இருக்கட்டும். டான் எங்கன்னு சொன்னா? இன்னையாவது காணோம். டான் வரதுக்கு முந்தி ஐ லவ் யூன்னு சொல்லி காதல சொல்லிட வேண்டியதான். என்ன முரளி, ரவினை பாக்கிறதுக்காண்டியா வந்தேன்? அவனை பாக்கிறதுக்காண்டி தான் வந்தேன்னா சொல்ல. இன்னோடி என்னையாதான் காணோம். ஒரு போன் பண்ணேன்னு வச்சுக்கான், உடனே வந்து சேர்ந்துருவான். இல்ல உனக்கிட்டதான் ஒண்ணு சொல்லிட்டு போலான்னு. என்ன வளரியா? தண்ணி குடிச்சிட்டா, எனக்கிட்ட என்ன சொல்லணும்? அது துளசி, ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாதான். இந்த பையன் நம்ம வீட்டு முத்தத்துல நிக்கான், இங்க என்ன பண்ணிக்கிட்டு நிக்கான்? சொல்லு முரளி, ரொம்ப நாளா என்ன சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்? அது துளசி, வேற ஒண்ணும் இல்ல. தண்ணி கொடுத்த கண்டியா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தா, அதான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தண்ணி இப்ப தானடே நான் கொடுத்தேன். ரொம்ப நாளா என்னமோ சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததா சொன்னியே, என்னன்னு சொல்ல? அது ரொம்ப தேங்க்ஸ் துளசி. அது சொல்லதுக்கு வந்ததான் வேற என்னமோ ஞாபகத்துல வேற என்னமோ வளரிட்டேன். சரி சரி. என்னடா எங்க வீட்டு பக்கம் எல்லாம் வந்திருக்க, இங்க என்ன பண்ணிக்கிட்டு நிக்க? வாருங்கடான், உங்களை இங்க எதிர்பார்க்கே இல்ல. வாங்க வாங்க. ஏய், எங்க வீட்டுக்கு வந்து என்னே வாங்க வாங்கன்னு கூப்பிடுதியா? என்ன இந்த பக்கம்னு கேட்டேன். ஒன்னும் இல்ல டான், இந்த வழியா போயிட்டு இருந்தேன். செம்மையா தண்ணி தாகமா இருந்தது. நடந்துதான் போயிட்டு இருந்தேன். அடிக்கிய வெயிலுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலன்னு வச்சுக்கிடுங்க, அந்தால மயக்க போட்டு உளுந்துருவேன்னு எனக்கே தெரிஞ்சுட்டேன். யாராவது ஒருத்தங்களாவது வீட்டுக்கு வெளியே நிப்பாவேன். ஒரு கப் தண்ணி கேட்கலான்னு பார்த்தா யாருமே வீட்டுக்கு வெளியே இல்ல. அப்பதான் உங்க வீட பார்த்தேன். சரி, துளசி என் கிளாஸ் படிக்க பிள்ளை தானே, தாகத்துக்கு ஒரு கப் தண்ணி கூட தரமாட்டாளாம், தருவா அப்படிங்க நம்பிக்கையில தான் வந்தேன். குடிச்சிட்டியா? குடிச்சிட்டேன் டான். வேற என் கையால வேற ஏதாவது வேணுமா, இல்லனா கிளம்புறியா? முரளி, ஏக்கா பேசி எடுத்து காலி பண்ணிட்டேன்னா உன் உடம்புக்கு எந்த சேதாரமும் ஆவாது பாத்துக்கா. கிளம்பேடான், நான் தண்ணி கேட்கறதுக்காண்டி தான் வந்தேன். தாக தணிஞ்சிட்டு. நெல்லு ஒரு நிமிஷம். உன்னைய கொஞ்ச நாளா நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் பியாச்சும் சரியில்லை, உன் நடவடிக்கையும் சரியில்லை. உன் நடவடிக்கைக்கும் உன் பியாச்சுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது. அவன் என் கிளாஸ்மேட், என் கூட படிக்க பையன்தான். அவனுக்கிட்ட உன் டான் டேலி காட்டுவியா? வாங்கி ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கான், ஆள் பாதி தலை பாதின்னு காணாம போயிருவ. சத்தப்படாம நில்ல. இல்ல, அவன் என்ன கூட படிக்க பையன்ல. வீட்டுக்கு ஒரு கப் தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வந்த பயலுகிட்ட மிரட்டிக்கிட்டு நிக்க. அவன் காலேஜுக்கு போனதுக்கு பிறகு என்ன பத்தி என்ன நினைப்பான், வேற ஆளுகிட்ட என்னென்ன சொல்லுவான்? மூஞ்ச பியாத்துமே செத்த கட்டாம நில்லட்டி. கூட படிக்க பயலுக்கு முன்ன வச்சு சத்தம் போட்டு அசிங்கப்படுத்தியான். ஆனா இவனுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல எந்த பெண்ணு கிடைக்கப்படாது. முரளி, நீ போ. சரி துளசி, நான் போறேனா? இல்ல நில்லு, நான் தான் பேசிக்கிட்டு நிக்கலாம். என்னடான்? நான் கொஞ்ச நாளாட்டே உன்னைய கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ இதுக்கு முந்தி 16ஆம் நம்பர் காலேஜ் பஸ்ல தானே போயிட்டு இருந்த? ஆமா டான். இப்ப என்ன புதுசா 12ஆம் நம்பருக்கு தாவி இருக்க? வருஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் 16ஆம் நம்பர் பஸ்ல தானே போயிட்டு இருந்த. திருத்துப்பு என்ன 12ஆம் நம்பருக்கு தாவி இருக்க? அது டான், உங்களுக்கே தெரியலாம். 20 நிமிஷத்துக்கு முன்னமே அந்த காலேஜ் வண்டி போயிடான். ஊர் உலகம் எல்லாம் சுத்தி காலேஜ்ல கொண்டு சேர்க்காம். அது பிறகு சாயந்தரமா வீட்டுக்கு வந்து சேரதுக்கு 1/2 மணி நேரம் பிந்தான். அந்த நேரத்தை மிச்சப்படுத்தினா கொஞ்ச நேரம் கூட வீட்ல இருந்து படிக்கலாம் கண்டியலா டான். ஓ, அவ்வளவுக்கு படிப்பாளியா நீ? இல்லடான, நீங்களே ஒரே செமஸ்டர்ல 28 பேப்பரை கிளியர் பண்ணிருக்கியா? நான் உங்க சிஷ்யன். மூஞ்சி பியாத்த எடுத்துவேன். செத்த கட்டாம நில்லடி, இல்லனா வீட்டுக்குள்ள போ.
டான், நீங்க அண்ணன் தங்கச்சி உங்களுக்குள்ள 1000 என்ன 1008 கூட இருக்கான். நீங்க ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறியா? உங்களுக்கு நடுவுல நான் நின்னு பேசியது மரியாதையா இருக்காது. நான் அந்தால கிளம்பேன். இல்லைன்னா பேசிக்கிட்டு நிக்கலாம், பதில சொல்லிட்டு போ. 14ஆம் நம்பர் பஸ்ல போயிட்டு இருந்த உனக்கு 12ஆம் நம்பர் பஸ்ல என்ன வேலைன்னு கேட்க, என்னதுக்கு திடுதுப்புன்னு பஸ்ஸை மாத்திருக்க? அதான்டா, நீங்களே ஒரு செமஸ்டர்ல 28 பேப்பரை கிளியர் பண்ணிருக்கியா? எங்க கிளாஸ் பையலோ எல்லாம் உங்க சிஷ்யன் தான். நாளையில இருந்து ஒரு பயலுகிட்டே பேசக்கூடாது. எல்லாரோட இவனுக்கு சிஷியனா? இன்னைக்கு இந்த குட்டி என்கிட்ட இந்த வாங்கி கட்டிட்டு போவா. நீங்க எல்லா பாடத்தையும் படிச்சு கிளியர் பண்ணிட்டீங்களாம். இப்ப எல்லாருக்கும் படிச்சு பாஸ் ஆகணும்னு ஆசையும் எண்ணமும் வந்திருக்குது. காலமா 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம்னு சொல்லிக்கிட்டு மிச்சப்படுத்தினா படிக்கிறதுக்கு என்னமோ கொஞ்சம் நேரம் கூட கிடைக்கும் கண்டியலாடான். எல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணியதுனாலதான் டான். பழைய பஸ்னா தேவையில்லாம 1 மணி நேரம் வேஸ்ட். ஊர் உலகம் எல்லாம் சுத்தி காலேஜ்ல கொண்டு விடுவாவான். அதே போலதான் சாயந்தரமும் ஊர் உலகம் எல்லாம் சுத்தி வீட்டுல கொண்டு விடுவாவன். ஒரு படிக்க ஆர்வத்துலதான் டான். இல்ல நீ என்னத்துக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் குடிக்க? ஆனா உன் கையில முறிஞ்சு போதா? என்ன இடி இடிக்க? பேசாம நில்லடி. இங்க நீ எல்லாம் தியானா பாரு. உன் கையில முறிஞ்சு தாப்ல போவான். என்ன இடி இடிக்க? ஏன்னா நான் வாயை போட்டு தானே பேசிக்கிட்டு நிக்க அவன்கிட்ட. வாயால பேசுறதுக்கு தெரியாதா? வெள்ள கொடனே கைதான் நீலாம். நீ வேணா பாரு. உன் கையில முறிஞ்சு தாப்ல போவான். உள்ள போடி. நான் என்னத்துக்கு போனா? இது அண்ணனுக்கு வீடு. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. முரளி, இந்த அடியெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டியது. பாவம், துளசி வாங்கி கட்டிக்கிட்டு நிக்கா. அண்ணன் தங்கச்சியா செல்ல சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறியா? இல்ல உனக்கு கண் இருக்கா? இல்ல கூர் தான் இருக்கா? கூர் கட்டவனே மாட்ட அடிச்சது போல அடிக்கான். செல்ல சண்டையா போட்டுக்கிட்டு நிக்கான். துளசி இருந்தாலும் அவரு உன அண்ணன் அண்ணன் சொல்லதா தட்டாம கேளுமா. தூர பேரு பாத்துக்கான். உனக்காண்டி சப்போர்ட் பண்ண போய் தான் எனக்கு அடி. இல்ல கேட்கலாம், என்னதுக்காக 14ஆம் நம்பர் பஸ்ல வந்துகிட்டு இருந்த நீ திடுத்துப்புன்னு 12ஆம் நம்பர் பஸ்ல யாரு இருக்கா? ஐயோ டானு, படிக்கிறதுக்கு நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு தான். வருஷம் செகண்ட் செமஸ்டர்லயே நான் ஆபீஸ்ல போய் கேட்டேன். நான் 12ஆம் நம்பர் பஸ்ல போறேன், அதுதான் ஈஸியா இருக்குது. இது 16ஆம் நம்பர் பஸ் சீக்கிரமா கிளம்ப வேண்டியதான் இருக்கு. அது பிறவைக்கு வீட்டுக்கும் பிந்தி தான் வந்து சேர முடியுது. பஸ் மாத்திட்டாங்கன்னு ஆபீஸ்ல போய் பேசினே கேட்டனே. அப்ப இல்லப்பா, வேற சீட் இல்ல, சீட் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. அடுத்த செமஸ்டர்ல 4-5 பிள்ளைல அவுட் பஸ்ல போவோம் போல. அப்படி 12ஆம் நம்பர் பஸ்ல இருக்க பிள்ளைல ரூட் பஸ்ல போச்சு தோல்னா, அப்பனா நீ 12ஆம் நம்பர் பஸ்ல போனு சொன்னாவ. இப்பதான் 2-3 சீட் சும்மா கிடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல இருந்து இந்த பஸ்ஸுக்கு மாத்தி விட்டுருக்காவ. பஸ் மாறினதோட இருக்கட்டும், தெரியல என்னைய பத்தி. நான் உங்க சிஷ்யன் தான் டான். எப்பயும் உங்க மேல மரியாதை இருக்கு. மரியாதை மனசுல இருந்தா காணோம். அவன் அறுத்துக்கிட்டு இருக்கான். நீ பல்ல காட்டிக்கிட்டு நிக்க. வெக்கம் கட்டவனே. ஐயோ துளசி, டான் என்னை விட 2 வருஷம் பெரியவர், சீனியர் கிட்ட சண்டை போடுறதுக்கு முடியுமா? அப்ப நான் உன் ஜூனியரா இருந்தா எனக்கு உடல சண்டை போட்டுருவேன். ஐயோ டான், எப்பயுமே நான் உங்க அடிமைதான். தண்ணி குடிச்சிட்டேலாம், எடுத்து காலி பண்ணு. பை துளசி. பைடா. சரிடா. துளசி, இஃப் யூ டோன்ட் மைண்ட். என்னமோ ஆரம்பிக்க போறான். சொல்லல முரளி. நாளைக்கு பரீட்சை எடுக்கலாம். படிக்கிறதுக்கு எதுனா புக் வேணுமா என்ன? மேத்ஸ் எல்லாம் நான் தரவு பண்ணிட்டேன். வேணுமா புக்? இல்ல இன்னொரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? அப்படிங்க மொபனா. இல்லடா, தாகமே தணிஞ்சிட்டு நான் போறேன். இங்கரேன், இனிமே வீட்டு பக்கம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்தேன், ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வந்தேன்னு வந்தேன். செவ்வளவு பியாந்திரம் பாத்துக்கான். வரமாட்டேன் டான். எங்க அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்ன அண்ணன் டான்? அவளுக்கு 2 அண்ணனுங்க இருக்கான். அவன் கிடக்கான். எங்க அர்ஜுனனே ரொம்ப சாஃப்ட். இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கேன். இவன் டான்னு காட்டணும் கட்டியா? அப்படியா? அப்பனா துளசி, இன்னொரு கப்பு தண்ணி கிடைக்குமா? நெல்ல வாரேன், எடுத்துக்கிட்டு வரேன். மொப்பனா, இப்ப நீ எடுத்து காலி பண்ணல. வேண்டாம் துளசி, போதும். இப்பே சொல்லேன், இனிமே ஒரு கிளாஸ் தண்ணிக்கு வந்தேன், ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் வந்தேன்னு வச்சுக்கான். மொப்பன கொய்ய காலையில உடைச்சாலும் உடைச்சு போடுவா பாத்துக்கான். பாய் துளசி, நான் வரேன். அப்பா கிறுக்கா பிடிச்சிருக்கேன். இப்போ என்னத்துக்கு அப்பாயை கூப்பிடியா? அப்பா இல்லையா? பாருங்க, இப்படிதான் ஆடி அசைஞ்சு எல்லா சம்பவம் முடிஞ்சதுக்கு பிறவிக்கு வரணும். இல்ல இப்ப என்னதுக்கு கூப்பாடு போடியா? அவ என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியுமா? என்ன செஞ்சா என் பிள்ளை? ஆமா பிள்ளை. இல்ல என்ன செஞ்சான்னு முத சொல்லு. ஒரு பயல வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். இல்லை மாடு மாதிரி வளர்ந்துருக்கலாம். பொம்பளை பிள்ளை இப்படியே கை நீட்டி அடிப்பேன். ஆமா, ஒரு அண்ணனா இருந்துகிட்டு தட்டி காக்கலன்னு வச்சுக்கிட்டான். நான் எல்லாம் என்ன அண்ணன் கூட இப்ப சொல்ல போறியா இல்லையா? அந்த பையல என்னத்துக்கு வீட்டுக்கு வர சொன்னேன்? அப்ப பாருங்கப்பா, தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தான். எனக்கு கிளாஸ்ல படிக்க பையன் தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு கூட படிக்க பிள்ளைக்கு விடுதானே வந்தான். ஒரு கப் தண்ணி கூட குடிக்கலன்னு வச்சுக்கிடுங்க. என்ன கிளாஸ்ல போய் என்ன கிண்டலா அடிப்பானுவான். அதனாலதான் கொடுத்தேன்.
இல்லை மாடன், தாகத்துக்கு ஒரு கப் தண்ணி கொடுத்தது தப்பா? அது எப்படி டி? வீடு தீ பிடிச்சு எரிஞ்சாலும் நீ ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன். வெளியே நின்னுகிட்டு கூப்பிடாவை, நீ எப்படி கரெக்டா வெளியே வந்த? இல்லைன்னா சாப்பிடறதுக்காண்டி வெளியே வந்தோம்ல, அப்பதான் வெளியே சத்தம் கேட்டது. என்னன்னு பாக்கிறதுக்கு வரச்சுல கிளாஸ் படிக்க பையன். அரக்கு வேற வேலை இல்ல மக்களே. பாருங்கப்பா, என்னென்ன பேச்செல்லாம் பேசியா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அவன் கிடக்கான், குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறு கொடுத்துக்கிட்டு கிடக்கான். நீ கண்டுக்கிடாம போய் படிக்க வேண்டிய பாடத்தை எடுத்து வச்சு படி. இன்னமே எனக்கு என்னென்ன கெட்ட பேரை வாங்கி வச்சு தர போறான்னு தெரியல. இதுல அவளுக்கிட்ட பாடம் எடுக்கிறதுக்கு வந்தான். நீ போ மக்களே. யாப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். முக்கியமான செய்தி, பையன் கூவன கூவல்ல என்ன யாதோன்னு பயந்து போயிட்டேன். இந்த ஆளுக்கு கொஞ்சம் இல்லையாவது பொறுப்பு இருக்கான். அந்த பையன் முந்தி 14ஆம் நம்பர் பஸ்ல தான் போய்கிட்டு இருந்தான். திடீர்னு 12ஆம் நம்பர் பஸ்ல மாறி இருக்கான். நீங்க இருக்க பக்கமா வந்து பல்ல காட்டி காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீ சொல்லாம தான் அவன் 16ஆம் நம்பர் பஸ்ல இருந்து 12ஆம் நம்பர் பஸ்க்கு தாவனானா. நீ கிறுக்கால பிடிச்சிருக்கு உனக்கு. எனக்கிட்ட கேக்க சரியா இருக்காமா இந்த வீட்ல இருக்கறதுக்கு? இங்க உனக்கு சிறையா இருக்கோ சொரியா இருக்கோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. நாளைக்கு நீ காலேஜுக்கு வரக்கூடாது. ரொம்ப சௌரியம். உன் சௌரியத்துக்கு தானே லீவ் போடியதே. நாளைக்கு பரீட்சை இருக்குல, எனக்கிட்ட லீவ் போடுறதுக்கு சொல்லியா? நாளைக்கு நீ காலேஜ் பக்கம் தெச வச்சு படுக்கக்கூடாது. அந்த ஆட்டுக்கான நான் கவனிச்சுக்கிட்டேன். போல தூரம் சரியா இருக்கு. இவன் பெரிய ஒழுக்கம். இங்கரே என்ன பியார சொல்லி அங்க எவனையாவது அடிக்கணும். அண்ணனுக்கிட்ட சொல்லி உன கைய மட்டும் இல்ல கால் ரெண்டே முறிச்சாலும் முறிச்சு விடுவேன். நீ உன் ஹீரோ தனத்தை காட்டி எங்க ஹீரோ ஆயிக்கான். ஏன்னா பியாரையும் சேர்த்து இழுத்து போட்டு அங்க சண்டை போட்டு என்ன பிரின்சிபல் கம்னா நிறுத்தினேன்னு வச்சுக்கான். வீட்டுல சொல்லி உன கால முறிச்சாலும் முறிச்சு விடுவேன். உடனே நாளைக்கு நீ காலேஜுக்கு வரக்கூடாது. ஆமா, உன் கிறுக்கு தனத்துக்காண்டி நான் யுனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதாம இருக்கேன். எனக்கு வேற வேலை இல்ல கண்டியா. போறான்டால. குடி துளசி. இந்த பயலுக்கு இங்க என்ன வேலை? நானும் கொஞ்ச நாளா இந்த பயல கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். காலேஜ் பஸ் மாறியது, இவ்வளவு கிட்ட பல்ல காட்டி பேசியது, உன் இடுப்பு எலும்பு உடைக்கேன். ஆமா, இப்போதைக்கு ஹீரோ ரோல் அவைலபிளா இல்ல போலயே. சரி, பார்த்து போட்டு கொடுப்பாவன். கொடுக்கும் போது அனுபவிப்பான். என்னென்னமோ கனவு கண்டுதான் பிஇல ஜாயின் பண்ணோம். அன்னை கொடுத்த டார்ச்சர்னால எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணதுக்கு பிறகு ஒரு பயிலும் மதிக்கிறது இல்ல. என்ன ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கானுவான். வேதனை, அவமானம், வெட்க கேடு. என்னமோ கொஞ்ச நாள் தான் அந்த காலேஜுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வரான். அப்ப இருக்குடா உங்களுக்கு எல்லாம். என்னங்க இருடி. அர்ஜுன், போதும். ரொம்ப நேரமா நடக்குதியா இப்படி? இப்படியே நடந்துட்டே இருந்தீங்கன்னா கால் வலிக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம கால் வீக்க போடும். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நடக்காம இருக்க முடியுமா? ஏம்மா, நீ எதுக்குமா இப்ப அழிய? பிறகு எப்படி நேரமா இப்படியே நடப்பியா? கால் வலிச்சு வீக்க வேற போடும். ஏண்டி, அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு? நான் நல்லா தானே பாத்துக்கிட்டேன் உங்களை. அப்பனா காலம் முழுக்க என்னைய வீல் சேர்ல இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உங்களை நல்லா தானே பாத்துக்கிட்டேன். அது பிறகு என்னத்துக்கு இவ்வளவு அவசரப்படுதியா? கொஞ்சம் மெதுவா நடங்க அர்ஜுன். ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் தான் நடக்கணும். அப்பனா நான் பாத்துக்கிட்டே உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு தானே சில நடக்கணும்னு இவ்வளவு கஷ்டப்படுதியா? நீ என்னைய பாத்துக்கிட்டதெல்லாம் பிடிச்சிருக்கு. நல்லாதான் பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம கேக்க நேரம் எல்லாம் குழந்தை முத்தம் கொடுத்து கண்ணுக்குள்ள வச்சுதான் பாத்துக்கிட்டியா? பொறவியா இவ்வளவு அவசரப்படுதியா? ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் தான் நடக்கணும். நீங்க இவ்வளவு நேரம் நடக்குச்சுல, எனக்கே பயமா இருக்கு. இம்மா, நான் ஒரு டாக்டருமா, எனக்கு தெரியாதா? வீட்லயே இருந்தா காணுமா? இனிமே ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போவாண்டாமா? அது பிறவைக்கே நம்ம பையனை பத்தி யோசிக்கணும். பையனை பத்தியா? ஆமாமா, நடந்தாதானே பையனை பத்தி யோசிக்க முடியும். நடந்தாளா? 5ஆம் கிளாஸ் படிக்கச்சுல கார்த்திக் வந்து சொன்னான், முத்தம் கொடுத்தா பாப்பா பிறக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. 5ஆம் கிளாஸ் படிக்கலையா? இவன் நான் பாவம் அப்பாவி பையன். கார்த்திக் சொன்னது அவன் சொன்ன மாதிரி நடக்க ஆரம்பிச்சா அப்படின்னு இழுத்துறாதா? 5ஆம் கிளாஸ் படிக்கச்சுல இதெல்லாமா பேசுனியா? கொஞ்சம் என்ன பிடியா, நடந்து பேசுவோம். இந்த ஸ்டிக்கு சரிப்பட்டு வராது போல இருக்கு. இப்படி வாங்க. அர்ஜுன், நிஜமாவே கார்த்திக் அண்ணே 5ஆம் கிளாஸ் படிக்கச்சுல இப்படி எல்லாம் சொன்னாரா? அவன் இதுக்கு மேலேயும் பேசுவான். உனக்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? இவரு நடக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு பையனை பத்தி எல்லாம் பேசியாரு. இன்னைக்கு இது வரைக்கும் அது சம்பந்தமா எந்த மாத்திரையும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இவர் எடுக்கலாம். அது கன்ஃபார்ம். ஒருவேளை டாக்டர் காயெல்லாம் ஆறுனதுக்கு பிறகு செம்மையா நடந்து தெரிஞ்சதுக்கு பிறகு இவருக்கு பிரச்சனைக்கு மருந்து எடுக்கலாம்னு சொல்லியிருப்பாவ்ளோ. கொஞ்ச நாளையிலே சரியாயிருன்னு சொல்லியிருப்பாவ்ளோ. அதான் இவர் அதை பத்தின கவலையே இல்லாம இருக்காரு போல. மெல்ல அர்ஜுன் பாத்து. என்னங்க? எங்க அம்மா இறந்து போனதுக்கு பிறகு எனக்கு தலைவலி வந்தா, காய்ச்சல் வந்தா, எது வந்தாலும் யாருமே கண்டுக்கிட மாட்டாவ. ஏன் அப்படி? கண்டுக்கிட்டே ஒரே ஆளு ரோசவியெல்லாம் சின்னவ இருந்தான். வீலு கூடால நான் பேச மாட்டேன். அப்பே என்ன நானே ஒத்தையில பாத்துக்கிறதுக்கு பழகிட்டேன். சாரா கூட எனக்கு உடம்பு சரியில்லைன்னா சென்னன் எல்லாம் கண்டுபிடிச்சிட மாட்டான். இத்தனை வருஷம் என்ன நானே ஒத்தையில பாத்துக்கிட்டு அப்படியே முடிச்சு போச்சு. நீ வந்ததுக்கு பிறகுதான் என்னை அம்மா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. எனக்கு உங்களை இப்படி பாத்துக்கிட்டேதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா நான் இதெல்லாம் ஆசைப்படல.
ஆனா தானா நடந்துகிட்டு இருக்குது. பாதியில எல்லாம் போயிட மாட்டியே. ம்ஹும். போனால ஒண்ணும் இல்ல. நான் பெருமைந்து வந்தெல்லாம் கெஞ்ச மாட்டேன். ஏன்னா இந்த அர்ஜுன் எப்பயும் எதிர்பார்ப்பு வச்சுக்கிடவே மாட்டான். ஆ, சரி, கொஞ்ச நேரம் இருங்க, அது பிறவைக்கு நடக்கலாம். ஆமா, இவ்வளவு நேரம் தாங்கி பிடிச்சிருக்கா. உனக்கே தம்பு வேணாம் கண்டியா? அப்படியே இருத்திடு. ம். பாத்து மெதுவா இருங்க. வலிக்குதா? இல்ல, சுகமா இருக்கு. அதான் வலிக்குதுல, அது பிறவைக்கு என்னத்துக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்குதியா? நான்லாம் எல்லோல வலிச்சாலும் அழுது ஒப்பாரி வச்சிருவேன். எப்படிங்க இந்த வலியை தாங்குதியா? உங்க கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரையல? இப்ப அழணுமா? இல்லங்க, வலியில லேசா நீங்க நெத்திய சுருக்குனாலே எனக்கு அழுக வருது. ஆனா உங்க கண்ணுல இருந்து கண்ணீரே வரல. லூசு, என்னத்தையாவது பேசணுமேன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. உண்மை சொல்லுங்க, நல்லா வலிக்கும்லாம். வலிக்கலான்னு கேட்டே வலிய கூட்டி விட்டுருவ போல இருக்க. வலிக்காம பிறகு சுகமாவா இருக்கான். ஒரு டாக்டரே வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இருந்தா உடம்பு சரியாகுமா? ம். என்ன? உங்க எக்ஸ் அர்ஜுன் ம், இப்ப எப்படி இருக்குதியா? ஏதோ இருக்காவ ஜெசிகா. தியா, நான் உனக்கிட்ட கேட்கலாம், அர்ஜுன் கிட்ட தான் கேட்கேன். உங்ககிட்ட தான் கேட்கலாங்க. நான் வேற தெரியாம பதில் சொல்லிட்டேன். ஓவரா உடக்குவாட இப்ப. நல்லா இருக்கேன். என்ன அர்ஜுன், இப்படி நேரமா தியா தோடு மேல கைய போட்டு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தியா? நான் வந்ததை பார்த்த உடனே அப்படியே இருந்துட்டியா? நீ வந்துட்டு பார்த்த உடனே இருந்தாவலாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப நேரமா கைத்தாங்களா பிடிச்சி அவளுக்கும் டயர்டா இருக்கும். கொஞ்சம் பிரேக் விடலாமேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். உன்னைய பார்த்து போயிருந்தேன் நினைச்சேன். இல்ல, நான் வரத்துல நடந்துகிட்டு தான் இருந்தியா? அது பறவைக்கு தான் இருந்தியா? அதான் கேட்டேன். தியாக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தியலா? ம். அர்ஜுன், நடக்கியதான் ரொம்ப முக்கியம். வலிய பார்க்காம அப்பப்ப நடந்து பாத்தியாள்னா சென்னு நடந்துடலாம். ரொம்ப நேரமா உங்களை தாங்கி பிடிச்சி அவளுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க வேணா வாங்கலாம். நான் கைத்தாங்களா பிடிச்சி உங்களை கொஞ்ச தூரத்துக்கு நடக்க வைக்கேன். என்னது, கைத்தாங்களா பிடிச்சி நடக்க வைக்கிறதுக்கு போறியா? கைய கொடுங்க. அவதான் கேட்கல. கைத்தாங்களா பிடிச்சி நடக்க வைப்பான். உங்க வெயிட்ட தாங்கி நான் டயர்ட் ஆயிட்டேன். இனிமே அவ பாத்துப்பா. கைய கொடுங்க, போங்க. சும்மாவே எக்ஸ் மொத பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவ இஷ்டத்துக்கு உளறிக்கிட்டு இருக்கா. இவ வேற பாயிண்ட் எடுத்து குடிக்க மாதிரியே நான் பிடிச்சுக்கிட்டு போட்டானு. போங்க சார், போங்க. நான் வேணா கொடை எடுத்துக்கிட்டு வரட்டா? ஏன்டி இப்படி நாரடிக்கிய? இல்ல, அவ கைத்தாங்களா உங்களை பிடிக்க போறாளாம். கைய கொடுங்க. அர்ஜுன், என்ன? அவளால முடியலன்னா நான் கொஞ்ச நேரம் பிடிச்சுக்கிட்டேனே. நீ எல்லாம் திருந்தே மாட்டியா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம் சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு தெரியாத. எனக்கு கிறுக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கா, அன்னைக்கு உனக்கு சமாதி தான். அது பிறகு இந்த வீட்டு படியாற முடியாது பாத்துக்கான். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? நீங்க சென்னு எந்திரிச்சு நடக்கணும்னு ஆசைப்பட்டு தானே நான் பிடிக்கட்டான்னு கேட்டேன். அதான் என் பொண்டாட்டி இருக்காளா, அவ பாத்துக்கிடுவான். என்னதியா, கொஞ்ச நேரமா நீ தெரிஞ்சு பாத்துக்கிட்டே நிக்க. அர்ஜுன கைத்தாங்களா பிடிச்சு நடக்கிறதுக்கு உதவி பண்ணட்டான்னு கேட்டதுக்கா? ஷபா, உனக்கு கைத்தாங்களா பிடிக்கணுமோ கால் தாங்களா பிடிக்கணுமோ என்ன வேணாலும் தாங்கிக்கான். இது அவளாச்சு நீங்களாச்சு, நடுவுல நான் என்னத்துக்கு? ஆமதியா, முந்தியெல்லாம் நீ சுடிதார் தானே போட்டுப்ப. இப்ப என்னன்னா வீட்டுல இருக்க நேரமும் புடவை கட்டிக்கிட்டு தெரிய. என்ன ஏதாவது விசேஷமா? புடவை கட்டியதுக்கு விசேஷம் இருக்கணுமா? என் கழுத்துல தாலி கட்டினவருக்கு நான் புடவை கட்டியதை பிடிச்சிருக்கேன். அவருக்காண்டி கட்டியிருக்கேன். போதுமா? இது போதுமா, இல்லனா வேற எதனா டீட்டெயில் வேணுமா? இவனுங்க பஞ்சாயத்துல நமக்கு மண்டை கலந்துரும் போல இருக்கு. ஆனா ஒண்ணு, அவளை ஜெசிகா, எனக்கு அடிபட்டு நான் ஆஸ்பத்திரியில சாவதுக்கு கிடக்கேன். உன் கண்ணுல ஒரு துளி கண்ணீர் வராததுக்கே என் பொண்டாட்டி உன்னைய போட்டு புரட்டி எடுத்துட்டா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட, டாக்டர் மூலமா என்னால ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக முடியாதுன்னு சொன்னது மட்டும் இவளுக்கு தெரியணும். என் பொண்டாட்டி கிட்ட இருந்து அது பிறகு உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. அவ கைய பிடிச்சு கைத்தாங்களா டிஸ்கோ டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிடியா? உனக்கு இழிப்பு கேக்குதோ? இது இவ்வளவு கேட்டதுக்கு அவ கண்ணு பழுத்திருக்கணும். ஆனா கிளி கிளின்னு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டா இருக்குதியா? ஓய் லூசு, நான் வேற ஒரு விஷயத்த நினைச்சு சிரிச்சேன். ரொம்ப தாண்டி படம் போடிய. போடு போடு, உனக்கு எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு படம் போட்டுக்கான். ஆனா நான் இருக்கிறது வரைக்கும் உங்களை சந்தோஷமா வாழறதுக்கே விட மாட்டேன். எனக்கு வாழ்க்கைனா அர்ஜுன், அது உங்க கூடாலதான். உங்க வாழ்க்கையை நான் தட்டி பறிக்கிறதுக்கு வந்திருக்கேதா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காவ. ஆனா நான் வாழறதுக்கு இருந்த என் வாழ்க்கையை தான் இவ தட்டி பறிச்சிருக்கா. இந்த வாழ்க்கையை காப்பாத்ததுக்காண்டி அவ கழுத்துல தாலி கட்ட மாட்டியா, அவ கழுத்துல தாலி கட்ட மாட்டியான்னு உங்க பிறத்தாலே வந்த அன்னைக்கு சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காண்டி தான் அவளுக்கிட்ட போய் இருக்கேதா சொல்லிட்டு தாலி கட்ட மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு அவ கழுத்துல தாலியை கட்டினியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டியேன்னு எனக்கிட்ட சொன்னியா? எனக்கு கொடுத்த வாக்கம் காத்துல பறந்து போச்சு. தான் கூறுக்கட்டவா நிக்காளே. அர்ஜுன் எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் நிலனுக்கு நினைப்புல இருக்கேன். சாரா கல்யாணம் முடிஞ்சோடனே இடத்த காலி பண்ணுவேன்னு சொன்னா. ஆனா இப்ப ஏன் இடத்துல அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. விட்ட மாட்டேன்டி. நீங்க ரெண்டு பேருமே எனக்கு துரோகம் தான் பண்ணியா. என்னைய மீறி எப்படி நீங்க ஒன்னா சேர்ந்து வாழ்வியான்னு நானே பாத்துறேன். உங்களை சந்தோஷமா இருக்கிறதுக்கு விட்டுருவானா? உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நான் எவ்வளவுக்கு கேவலப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. அப்பா ஆக முடியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இருந்ததுக்கு பிறகு இவளை தட்டி தூக்கி போடாம இவளுக்கிட்ட உண்மையை சொல்லாம இவளை கூட வச்சிருக்குதியா? அவளை இப்படித்தானே நினைச்சுக்கிட்டு இருக்கா. உங்களால ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக முடியாது. அது தெரிஞ்சதுக்கு பிறகு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்க கூட இருக்கா. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குதியலா?
ரொம்ப ஒத்துமையா இருக்குதியலோ. செனானு உனக்கு குழிய தோண்டியண்டி. நான் இருக்கிறது வரைக்கும் உங்களால ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறதுக்கே முடியாது. உங்க 2 பேரையும் பிரிக்காம நான் ஓய போறதா இல்ல. பார்த்துக்கிட்டே இருங்க. அர்ஜுனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தியாவும் அர்ஜுனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில இவர் எந்திரிச்சு நடந்தாலும் இவளுக்குள்ள ஒண்ணும் நடக்காது. சோ அந்த பயம் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். 2 பேரும் வெளி வேஷத்துக்கு நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள இந்த விஷயத்த நினைச்சு போராடிக்கிட்டு தானே இருப்பாவ. அதுக்குள்ள உங்க 2 பேருக்கு பைக்கியம் பியாட்டு. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் ஓய போறதா இல்லடி. உங்க 2 பேருக்கு பிளஸ் எது மைனஸ் எதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அத வச்சே துரத்தி காட்டுறேன்டி. என்ன நீ என்னமா போவேலையா? நான் என்னத்துக்கு போனோம்? அவர் ஜனான நடந்து ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா உனக்கு பொறுப்பு இல்ல. உன்னைய சுத்தியே இருக்கணும் அவரு. ஏன் புருஷன் என்னைய சுத்தி இருக்கணும் நான் ஆசைப்படியேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க நான் அப்படி ஆசைப்படப்படாதா? படலாமே படலாம். அது எனக்கு மெதுவா சொல்லுவியா? ஸ்ட்ராங்கா போல்டா சொல்லுங்க. ஏன் பொண்டாட்டிக்கு நான் அவ கூட இருக்கணும்னு ஆசை. இதுல என்ன தப்பு இருக்கு? கேட்டல அப்ப அவர் எந்திரிச்சு நடக்கணும்னு ஆசை இல்ல உனக்கு. இப்படியே வீல் சேர்ல இருந்து என்னையே பாத்துக்கிட்டு இருக்கானு எனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கா. காலம் முழுக்க அவரை வீல் சேர்ல இருத்துவேன். உனக்கு என்ன பிரச்சனை? காலம் முழுக்கையா? அர்ஜுன் அவ சும்மா தானே நிக்கா. கைய தாங்க. நான் கை தாங்களா பிடிச்சி நடத்தியவங்களா? இல்ல ஜெசிகா. திரும்பி பார்க்காமலே பதில் சொல்லலாம். இவளுக்கு என் மேல அன்பு வந்ததும் வந்துச்சு. படுத்தி எடுக்கா. அவளை பார்க்காமலே பேசலாம். இப்ப என்ன அவளை பார்க்காமலே பேசணும் அப்படிதானே? சரியான அரக்கறிக்கா இருப்பா போல. எம்மா தாயே ஜெசிகா, நீங்க இருந்து போமா கொஞ்சம். மாயா போடே கொஞ்சம். என் பொண்டாட்டி தான் இருக்கா இல்ல, அவ பாத்துப்பா என்ன. அவளை பார்த்து பயந்து போய் சொல்லுதியான்னு நல்லாவே தெரியுது. இவ ஒருத்தி. அவளை பார்த்து சொன்னாதாண்டி அவ போவா. ஏன் பார்க்காம பேசறதுக்கு முடியாதா உங்களால? ஏமா போமா, அவளே பாத்துப்பா என்னைய. மாவா அர்ஜுன் எனக்கு தெரியும் உங்க மனசுல நான் இருக்கேன். இவளுக்காண்டி என்ன துரத்துதியா கண்டியலாம்? ஒரு நாள் உண்மையான அன்பு எங்க இருக்குன்னு உங்களுக்கு புரியும். இப்பெல்லாம் இவளை பார்த்தாலே பாத்திக்கிட்டு வருது. நீ ஏமா இவ்வளவு டென்ஷன் ஆவியா? ஏயா நான் அவளுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். மா கேக்குதாமா? முட்டா அவ கூட போய் குடும்பம் நடத்திருவியா போல இருக்கே. கோவத்துலதான் மான்னு சொன்னேன். கோவத்துல மா போட்டு பேசுறதுக்கு வருமா? எவன் கோவத்துல மா போட்டு பேசுவான்? பொண்டாட்டியே கோவத்துல மா போட்டு பேசலாம். கண்டவள கோவத்துல மா போட்டு பேசுறதுக்கு முடியுமா? கடவுளே, கொஞ்ச நேரம் என்ன நடக்க வைமா. போலாம் அந்த பறவைக்கு ரூமுக்கு. அவள்கிட்ட பேசும்போது ஜெசிகான்னு பேசினா போதும். இல்லம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு மா போட்டு பேசுனியா? பேசுறதுக்கு நாக்கு இருக்காது இனிமே. இவளுக்காண்டி அவளுக்கிட்ட சண்டைக்கு போகும்போது அவளை திட்டச்சிலே நிம்மதியா தான் இருந்தேன். இவளுங்க 2 பேரும் அடிச்சு காட்டாளுங்க. அப்ப நான் பாம்போல பேசி ஒரு வார்த்தை தான் பெருசாகுது. புடிடி. ஓ நல்லா இருக்கேன். என்னடி அவள மாவா? கொஞ்சம் புடிமா. கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு போவோம் உள்ள. இனிமே அவளா மா போட்டு பேசுவியலா? கொஞ்சதுக்கா மா போட்டு பேசினேன். ஏமா போமான்னு கோவத்துல தானே சொன்னேன். கோவத்துல கூட மா வரப்படாது. சரி, இனிமே கோவத்துல கூட மா வராது. போதுமா? வந்ததுன்னு வச்சுக்கிடுங்க. இன்னொரு காலையும் கெட்டு போடுறதுக்கு வச்சிருவேன். சரி வாங்க. சரியான வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு கண்டியா. 10 நிமிஷம் கூட நடந்துட்டு ரூமுக்கு போயிருவான். அது பிறவிக்கு என்னாலே முடியாது. என்னங்க ஷோல்டர்ல பிடிச்சுக்கிடுங்க. இது வரைக்கும் அப்படித்தானே பிடிச்சுக்கிட்டு நடந்தியா? புரியல. இல்ல நீங்க வேணா தோள்ல கைய போட்டுக்கிடுங்க. ஏன்? அது ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரினா? இல்ல தோள்ல கைய போட்டு தானே நடந்துகிட்டு இருந்தியா? தோள்லே கைய போட்டுக்கிடுங்க. ஆனா எனக்கு இதானே கம்ஃபர்டபிளா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரின்னு சொல்லு, எடுக்கிறேன். கொஞ்ச நேரம் நடந்து ட்ரை பண்ணுங்க. அது பிறவைக்கு உள்ள போயிடலாம். இனிமே ரூமுக்கு போவோம். அப்போ பையன் ரெடி பண்ணிடலாம். ஏன் இப்படி எல்லாம் பேசுதியா? நீங்க இப்படி பேசியதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கா? என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு பிள்ளைக்கு 6 மாசத்துக்கு முந்தி அவ்வளவுக்கு பயம். நான் கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வர நேரம் என்னை பார்த்தாலே பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தது. இப்போ அவளுக்கிட்ட போமான்னு சொன்னதுக்கு இவ்வளவு சண்டை சத்தம். அது அப்போ அது அப்போ, இது இப்போ. எனக்கு எஃப்எம்க்கு போனோம். இனிமே போத நடந்தது. வாங்க உள்ள போவோம். தியா, இனிமே தனியாவே நடந்துருவேன். சரி
போமா ரூமுக்கு. பவி நல்லா இருக்குதியாமா? ஆமாக்கா நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்குதியா? நல்லா இருக்கேம்மா. வீட்டுக்காரர் வரலையோ? என்னோட தான் நின்னாரு. கவின் கூட பேசிக்கிட்டே நின்னாரா. வெளியே எங்கேயாவது போயிருப்பாவ. நாங்க கூட உன் வீட்டுக்காரர் வரையிலன்னு நினைச்சிட்டோம். ஏன்னா தியா வீட்டுக்காரர் உன் வீட்டுக்காரர் சின்ன வயசுல இருந்தே சிநேகித மாறுவா. நீயும் தியாவும் கூட சின்ன வயசுல இருந்தே சிநேகிதி மாறுவா தானே? ஆமாக்கா. பள்ளி படிக்கச்சுல இருந்தே 2 பேரும் ஒன்னாதான் தெரிவியா. அதான் பார்த்தோம். அர்ஜுனுக்கு தங்கச்சிக்கு தான் கல்யாணம். உன் வீட்டுக்காரரை இன்னைக்கு பார்த்து ஆபீஸுக்கு போயிட்டாரோன்னு நினைச்சேன். இல்லக்கா இங்கோடதான் நின்னுகிட்டு இருந்தாரு. இருக்கட்டும் பவி. ரொம்ப நாள் கழிச்சு உன்னைய பாக்கிங்கண்டியா? நானும் உங்களை ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்தேன். தங்கச்சி இப்ப 12ஆம் கிளாஸ் படிக்காளோ? இல்லக்கா அவ காலேஜ் போயிட்டான். ஃபர்ஸ்ட் இயர் படிக்க இன்ஜினியரிங். காலேஜ் முத வருஷமா படிக்கா. 12ஆம் கிளாஸ் படிக்கான்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல அவ காலேஜ் முத வருஷம் இன்ஜினியரிங் படிக்கா. ஓ இன்ஜினியரிங் படிக்காளா? சரி சரி. இது வரைக்கும் கில்பட்டவரு ரொம்ப கட்டப்பட்டுட்டாரு. இனிமே இன்ஜினியரிங்னா டாக்டருக்கே படிக்க வைக்கலாமே. உனக்கு பிடிச்சாலும் புளியங்கொம்பா பார்த்து தான் பிடிச்சு கட்டி வச்சிருக்காவ. அவ வீட்டுல அவர் ஒத்த பிள்ள. வசதி வாய்ப்புக்கு குறைச்சலே இல்ல. இனிமே உன் தங்கச்சியை கில்பட்டவர் டாக்டருக்கே படிக்க வைக்கலாம். இல்லக்கா கார்த்திக் வசதியானவர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா தங்கச்சியை படிக்க வைக்கிறது அப்பாவை நானும் தான். உனக்கும் உன் புருஷன் வீட்டு சம்பாத்தியம் வராமலா இருக்கும். ஒத்த பிள்ளை எல்லாரும் ஒன்னா வேற இருக்குதியா. அந்த அம்மாக்கும் புருஷன் இல்ல. இனிமையாவது உங்க குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சம் வந்ததேன். சரிக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் புறவை பாக்க வரேன். பவி எதுனா விசேஷம் உண்டாமா? இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையா 6 மாசம் டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நாளை கடத்திட்டியா? மறுபடியும் உன் வீட்டுக்காரர் நீதானே வியானேன்னு சொன்னாரு. கூட்டி கழிச்சு பார்த்தா கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கிட்ட ஆகுமே. இன்னும் 1 வருஷம் ஆகலக்கா. ஓ சரி சரி. எல்லாரும் நீங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்குதியா நினைச்சுக்கிட்டு இருக்காவ. என்னமோ உங்களுக்குள்ள சண்டை சச்சரவன் தான் போயிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு வேலை இருக்கு. தியா என்னைய கூப்பிடியா? நான் புற வந்து பாக்கேன். பவி என் தம்பி ஒரு ஆஸ்பத்திரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப எல்லாம் உடனே குழந்தையெல்லாம் பெத்துறானா. ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லியேன். ஒரு தடவை போய் பாத்துக்கிட்டு வந்துறேன். தியா கூப்பிடாக்கா. நான் புறவு பேசியேன். என்ன இந்த பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கச்சுலயே அது போக்குல போகுது. பவி அழுதுகிட்டா இருக்கா? யாம் சாப்பிட்டியாமா? பவி குட் மார்னிங் மா. மேம் குட் மார்னிங். என்னம்மா ஒண்ணு சேர்ந்ததுக்கு பிறவைக்கு 2 பேரும் ஒன்னாதான் வருவியலாம். ஒன்னா வார்த்தைலாம் இருக்கட்டும். ஏதாவது விசேஷம் உண்டா? ஏ பவி என்னது களியா? பவி பவி கையெடுங்க கொஞ்சம். ஏய் எதுக்குடியாளா? கையெடுங்க கட்டி. இப்ப என்னத்துக்கு அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லு முத. என்னன்னு சொல்லாம 3 நாளா மூச்சு தூக்கி வச்சிருக்க. இப்ப பார்த்தா ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்க. என்ன யாருன்னு கேட்டா ஒன்னும் சொல்லியதே இல்ல. எது களியன் கேட்டாலும் பார்த்தல. கிட்ட வந்தாலே என்னமோ யாதோன்னு சொல்லிட்டு 10 அடி தூரத்துக்கு ஓடிடிய. ஏய் என்னன்னு கேட்கல? உனக்கிட்ட தாண்டி கேட்க. நானா ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருப்பேன் போல. இவ்வளவு கஷ்டப்பட்டுக்க மாட்டேன். இவ்வளவு அழுத்திருக்க மாட்டேன். ஏன் என்ன கல்யாணம் பண்ணதுனால ரொம்ப கஷ்டப்படுத்தியோ? ஏன் உங்களுக்கு அது தெரியாதா? தலையெழுத்து அவளை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சாவ. பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோர்ட்ல எல்லாருக்கும் முன்னையும் ஒவ்வொரு தடவை ஹியரிங்க்கு போய் நிற்கும் போது ஒரு பொண்ணா ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளிலேயே அம்மா அப்பா அமைச்சு கொடுத்த வாழ்க்கை சரியா இருக்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இருந்தாலும் உங்களுக்காண்டிதான் ஒவ்வொரு தடவையும் கோர்ட்ல வந்து நிப்பேன். ஏண்டி இப்படி ஒப்பாரி வைக்க அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சான்? நல்லா தானே பாத்துக்கிட்டேன். ஒரு பொருளை ஆசைப்படத்துக்கு முந்தைய வாங்கி தரேன். ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனைனா உன் கூட தான் இருக்கேன். டாஸ்க்ல ஏதாவது பிரச்சனைனால சப்போர்ட் பண்ணியலாம். நான் உங்ககிட்ட இப்ப பேசுறதுக்கே வரல. நான் பைத்தியம் மாதிரி என்னத்தையாவது நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்ப என்னவா? என் ரூம்ல இருந்துகிட்டு தானே அழிய. நீ அழியத பாக்கச்சுல எனக்கு தலைவலியா இருக்கு. ஏன் அழியன்னு கேட்டாலும் தப்பு. கேட்காம கண்டுக்கிடாம போயிருக்க வேண்டியது. இப்ப உங்ககிட்ட வந்து நான் கேட்கறதுக்கு சொன்னா இந்த ரூம்ல எனக்கு அழதுக்கு உரிமை இல்லையா? ஓ தாராளமா அழுதுக்கான். எனக்கு உறக்க வருது. லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு அழகு. உங்களை மாதிரி ஒரு செல்ஃபிஷ நான் எங்கேயும் பார்த்ததில்ல. எனக்கு தேவைதான் அம்மா அப்பாக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். கடைசியில வேதனை படியது மட்டும் நான். ஏடி இப்ப அப்படி என்னதான் வேதனை பட்டு கிழிச்சிட்டியா? 4 நாளா மூச்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது திட்டினாவலாம்? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க வாயை திறக்கல. இப்ப என்னடானா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன யாருன்னு கேட்டாலும் குத்தாம். சரிமா உறக்க வருது லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு அழுன்னு சொன்னேன். இப்ப இது ஒரு பஞ்சாயத்து. இவ்வளவு சொன்னதுனால நான் செல்ஃபிஷா போயிட்டேனா? ஒன்னில் ஒரு பிள்ளை என்ன பிரச்சனைன்னு வாயை திறந்து சொல்லணும். வாயை திறந்து சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்ல. இனிமே உங்களுக்கு எப்பயும் புரியவும் வேண்டாம்.
என் ரூம்ல இருந்துகிட்டு இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கச்சுல மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்சாதான். யாருக்கும் என்னால கிறுக்கு பிடிக்க வேண்டாம், நானே வெளியே போயிடுறேன். ஏய் ஏய் பவி, ஷீ, என்ன கர்மத்துக்கு அழுதுன்னு தெரியாது. 4 நாளா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன், மனுஷனுக்கு ரூமுக்கு வரதுக்கே பிடிக்கல. எந்தாலும் போய் அழுதுகிட்டு இரு, எனக்கு என்ன வந்துச்சான். ஆமா, உடம்பு சரியில்லாதவனை பாத்துக்கிறதுக்கு தானே மேல வந்தேன். உன்னைய பார்த்தா உடம்பு சரியில்லாதவனை பாத்துக்கிறதுக்கு மேல வந்தது போல தெரியலையே. பரவ ராத்திரி முழுக்க என் மேல படுத்துதான் உறங்கிய. ஏடி, நீ கீழே கிடைக்க சமயம் மணிக்கணக்கா கண்ணை உருட்டிக்கிட்டு மேல பாத்துட்டே கிடப்ப. இப்ப என்ன மேல வந்ததுக்கு பிறவைக்கு கிடந்ததும் உறங்கிறியா? இதெல்லாம் ஒரு குத்தமா? இப்ப கூட நீங்க என்னமோ பேசிக்கிட்டே இருக்குதியா, எனக்கு உறக்கமா வருது. என்ன இப்ப எல்லாம் நான் உறங்கியதையே நீங்க கண்ணு வச்சுக்கிட்டு இருக்குதியா? எத்தனை மாசம் நான் கீழே கிடந்தேன், அப்ப எல்லாம் துறை கிடந்தாதான் தெரியும். கொரட்டை விடவே ஆரம்பிச்சிருவியா? யாரு? நான் கொரட்டை விட்டு உறங்கியதை நீ கண்ட? ஆமா. ஏண்டி, என் கண்ணை பார்த்து சொல்லு, நான் கொரட்டை விட்டு உறங்கியதை நீ பார்த்த? அதான் உண்மைக்கே காலம் இல்லாம போச்சு. கொரட்டை சத்தம் கேட்கச்சுலாம் அப்பயே வீடியோ எடுத்து வச்சிருக்கணும். உங்க அப்பையும் கொரட்டை விடியதான் எடுத்து காட்ட முடியும். ஏன் எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாயே இருக்குதியா? ரொம்ப பாசம் போல. நானும் என் அம்மாவும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு ஒதுங்கிதான் இருக்கான். ஆனா நீங்க குடும்பத்தோட தானே இருக்குதியா? அப்பனா என் அப்பா மேல எனக்கு இருக்கிய பாசத்தை விட உங்க அப்பா மேல உங்களுக்கு இருக்கிய பாசம் தான் ஜாஸ்தி. அப்பப்பா, அந்த ஜெசிகா உங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு சொல்லிக்கிட்டு என்னமா சீறிக்கிட்டு போயிட்டியா? என்ன சீறிக்கிட்டு போனவ? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு பிள்ளை. பாரா, ஒரு மரியாதை இல்ல வர வர. இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், இனிமே பாக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. நாயே பேயே எல்லாம் வரோம். சும்மா வரோம். ஆனா ஒண்ணுடி, இப்ப எல்லாம் நீ நல்லா உறங்க ஆரம்பிச்சிட்ட, எனக்கு தான் உறக்கம் வர மாட்டேங்க. அப்பெல்லாம் நான் உறங்காம இருக்கும்போது நல்லா மூச்சு முட்டை உறங்குவியா எல்லாம்? இப்ப நான் உறங்கேன், நீங்க நல்லா பாத்துக்கிட்டு கிடைங்க. அப்புறம் என்ன? முத பையன், அது பிறகு 6 பெண் குழந்தை. உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே இல்ல. இல்லையா? ஆமா, உங்க பிரச்சனை எல்லாம் சொன்னு சரியாயிருமா? ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன்லாம். வேற வேற என்ன, நடக்கியதான் பிரச்சனை. இப்ப கூட இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கேதா என்கிட்ட சொல்லியாரா? என்னமோ அது சம்பந்தமா எந்த ட்ரீட்மெண்ட்டும் இவர் எடுக்கல. அது பிறவைக்கு எப்படி இந்த டாக்? அர்ஜுன், எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே வேண்டாம். இப்படியே உங்க நிழலே, உங்க பாதுகாப்புல உங்களை பாத்துக்கிட்டு லைஃப் லாங் இதே போதும் எனக்கு. வேற ஒன்னும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேற எந்த எதிர்பார்ப்புமே இல்ல. அதனால மனசளவுல கூட நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஏதியா, நீ சொத்துக்காண்டிதான் இங்க வந்திருக்கன்னு நான் அப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அது பிறவைக்கு நான் இப்ப உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிலாம் நான் உன்னை தப்பா நினைக்கலடி. நம்ம எதை பத்தி பேசியன்னு இவருக்கு புரியாதே. ஏன்னா இவருக்கு பிரச்சனை நமக்கு தெரியான்னு தான் இவருக்கு தெரியாதே. அப்ப உன்னை பத்தி எனக்கு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருந்தது. நீ காசு பணத்துக்காண்டி தான் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆனா இப்ப நான் உன்னை அப்படியெல்லாம் நினைக்கலதியா. இப்போ நீ ஏன் பொண்டாட்டி, இந்த கோட்டைக்கு ராணி நீதான். நான் அத பத்தி சொல்லல அர்ஜுன். எனக்கு இப்படியே போதும். உங்க அரவணைப்புல உங்களை பாத்துக்கிட்டேன், உங்க பாதுகாப்புல நான் இருந்துகிட்டேன். நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை போதும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கெல்லாம் நான் ஆசைப்படவே இல்லை. அதனால நீங்க மனசுல போட்டு எதையும் குழப்பாதுங்க. ஒருவேளை இவா இது வரைக்கும் ஐ லவ் யூன்னு சொல்லி திருப்பி பதிலுக்கு ஐ லவ் யூன்னு சொன்னதே இல்ல. வாழ்க்கை முழுக்க இப்படியே போதோனா, ஒருவேளை குழந்தை அதெல்லாம் இவளுக்கு பிடிக்கலையோ, அத பத்தி தான் பேசியலாம். தியா, உன் சம்மதம் இல்லாம எப்பயும் இங்க எதுவும் நடக்காது. அதனால நீ உன் மனசை போட்டு குழப்பாத.